வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மை சில்லிங் ரூம்மேட் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிளேஃபிளிக்ஸ் அப்படின்ற ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் மூவிங்க. அதாவது சிக்ஸ்த் சென்ஸ், மாஸ் அப்படின்ற மாதிரியான படங்களோட ஸ்டைல்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. இதுல வரக்கூடிய ஹீரோயினுக்கு பேய சின்ன வயசுல இருந்தே பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்றது இருக்கு. அதுவும் கெட்ட பேய் நல்ல பேய் இது ரெண்டுத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கெட்ட பேயை ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறமாட்டு நிறைய நல்ல பேய்களோட அன்றாடம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி டைம்ல தான் ஹீரோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டுறாரு. ஹீரோவோட பேயோட ஹீரோயின் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்றது கிடைக்குது. ஆனா ஹீரோக்கு தான் இறந்தது அப்படின்றதே தெரியாத மாதிரி இருக்காரு. ஹீரோயின் அதை புரிய வைக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மலருது. ஸோ உண்மையிலேயே அந்த ஹீரோக்கு என்ன ஆகியிருக்கும், அண்ட் ஹீரோவோட லைஃப்ல யார் யாரெல்லாம் இருக்கா, அண்ட் ஹீரோயினோட லைஃபுக்கும் ஹீரோ லைஃபுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த பேய் கான்செப்ட் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது பேய்களோட பேசுறது, அதுவும் கெட்ட பேய் நல்ல பேய் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க பேசுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த ஹாரருக்கு நடுவுல ஒரு ரொமான்ஸ் அப்படின்றத கொண்டு வந்ததும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா தான். அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சூப்பரான பாண்டிங் அப்படின்றது உண்டாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவோட அக்கா கேரக்டர் ஒருத்தங்களை காட்டுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்குள்ள ஒரு பேய் பூந்து பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ் சைடை கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா less than 2 hours மூவி தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அண்ட் அந்த எண்ட் முடிச்ச விதம் ஒரு ரொமான்டிக் மூவி, அதுவும் கொரியன் ரொமான்டிக் மூவிஸ்லாம் எப்படி முடிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு எண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதுவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கெட்ட பேய் ஒண்ணு காட்டுறாங்கல்ல, அந்த பேய்க்கான இன்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப கிளியரா இதுல சொல்லவே மாட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது சொல்லாததே அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த கதையை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே சிம்பிளான ஒரு நரேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு ஹாரர் மூவி அப்படின்னே சொல்றேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.